வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற நிவர் புயல் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் இது மழை, ரொம்ப ஹெவியான மழை, அதுக்கப்புறம் காற்று அப்படியே சுழட்டி சுழட்டி அடிக்குது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பனிப்புயல் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் vocabularies இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம இப்போ பார்க்க போகிற vocabularies பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மேக்ஸிமம் இதில் வந்துட்டு ஒரு 4-5 vocabularies வந்து முன்னாடியே பார்த்தது தான். பட் எதனால் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ வெதர் vocabulary அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை பேஸ் பண்ணியே இருக்கும் அப்படிங்கிறதுனால பர்டிகுலராக இந்த டயத்தில் பார்த்தா எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். மேக்ஸிமம் தெரிஞ்சதாக இருந்தது அப்படின்னா ஒரு ரீகேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிஸ்லிங் அப்படின்னா என்னென்னா மழை தூறல் இல்லையா. ஸோ தூறிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து ட்ரிஸ்லிங் அப்படிங்கிற vocabulary யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் நாட் டூ பேட் ஹியர், இட்ஸ் ஓன்லி ட்ரிஸ்லிங். இங்கே ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் மோசமான மழையெல்லாம் கிடையாது, சும்மா மழை வந்து தூரிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க இல்லையா, ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட இந்த மாவட்டம்லாம் வந்து மழை சொல்லியிருக்காங்க, அங்கே உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம பதில் சொல்கிறோம், அந்தளவுக்குலாம் ஒன்றும் அவங்க சொன்ன அளவுக்குலாம் ஒன்றும் மழையெல்லாம் இல்லை, சும்மா தூரிட்டு தான் இருக்குது, தூறல் தான் போடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நாட் டூ பேட் ஹியர், இட்ஸ் ஓன்லி ட்ரிஸ்லிங். ஸோ இதோட மீனிங் வந்து அதுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் vocabulary பாருங்கள். போரிங் அப்படின்னா என்னென்னா மழை வந்து அப்படியே கொட்டுறது, மழை நல்லா சோன்னு பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து போரிங் அப்படின்னு சொல்கிறோம். சென்டென்ஸ் பாருங்கள். இட்ஸ் போரிங் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் போரிங் அப்படின்னா இங்கே வந்து மழை வந்து அப்படியே கொட்டிகிட்ருக்கு அப்படின்னு. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் தெரியுமா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இட்ஸ் போரிங் ஹியர், வாட் அபவுட் தேர் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே மழை அப்படியே கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குப்பா, அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா இதே மாதிரி சென்டென்சஸ் வந்து நீங்களாவே வந்து ஃப்ரேம் பண்ண கற்றுக்கோங்க. அவங்க சும்மா ஆன்சர் சொல்கிறாங்க, இட் ஹாஸ் பீன் போரிங் ஃபார் த பாஸ்ட் 4 hours, இட் ஹாஸ் பீன் போரிங் ஃபார் த பாஸ்ட் 4 hours அப்படின்னா அங்கேயுமே அவங்க ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரமாக மழை வந்து அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு, மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் vocabulary பாருங்கள். torrential rain. இதுவுமே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். torrential rain அப்படின்னா என்னென்னா இந்த அடர் மழை அப்படின்னு அர்த்தம். பேய் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. அப்பா என்ன மழையா, அது பேய் மழையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அடர் மழை. அதுக்கு தான் நாம் வந்து torrential rain அப்படிங்கிற vocabulary யூஸ் பண்ணுறோம். இப்போ சென்டென்ஸ் பாருங்கள். we got caught in a torrential rain. we got caught in a torrential rain அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல அடர் மழையில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். வெளில எங்கேயோ நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போயிருக்கீங்க, எதிர்பார்க்காம நல்ல ஒரு அடர் மழையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் we got caught in a torrential rain. நல்ல ஒரு அடர்த்தியான ஒரு அடர் மழையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். the torrential rain will be caused flood in the low-lying area. the torrential rain will be caused flood in the low-lying area அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அடர் மழை வந்து இந்த ரொம்ப இந்த டவுன்ஸ்டர்ஸ் பள்ளமான ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து ஃப்ளட் வெள்ளத்தை வந்து விளைவிக்கக்கூடும் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் தண்ணி தேங்கி தான் நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதே மாதிரி இந்த மழை வந்து இந்த மாதிரி லோலையிங் ஏரியாலாம் வந்து இதே மாதிரி மழை இருந்ததுன்னா ஃப்ளட்டு வந்துடும், ஃப்ளட்டு வரக்கூடும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் vocabulary. ப்ரீஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரி சிலுன்னு காற்றடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. தென்றல் அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப ஆப்டாக சொல்லணும்னா நம்ம அதை தான் சொல்லுவோம்ல. காற்று அப்படியே நல்ல இந்த மழைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிளைமேட் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும்போது ஒரு மாதிரி சிலுன்னு காற்றடிக்கும், அதை தான் நம்ம வந்து ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். the leaves rustled in the breeze. the leaves rustled in the breeze அப்படின்னா என்ன அர்த்தம்னா, rustled அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரி சலசலப்பு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி காற்று அப்படியே ரம்யமாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அப்படியே ஆடும் தெரியுமா, சலசலன்னு ஆடும் தெரியுமா, அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் இது. the leaves rustled in the breeze அப்படின்னா இதுதான். இதே மாதிரி எத்தனை பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. உண்மையாக வந்துட்டு இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் நிச்சயமாக வந்து இதை யாருமே வந்துட்டு கிராஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அவங்கவுங்க ஒரு சின்ன வயசுலேயோ இல்லை ஸ்கூல் ஏஜ்லேயோ இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து
மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு vocabulary விண்டி அப்படின்னா என்னென்னா காற்று ரொம்ப அந்த பலமாக அடிக்குது, சுழட்டி காற்றடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு தான் வந்து விண்டி அப்படின்னு சொல்கிறது. இட் வாஸ் ஸோ விண்டி த டென்ட் ப்ளீவ் அவே. இட் வாஸ் ஸோ விண்டி த டென்ட் ப்ளீவ் அவே அப்படின்னா இப்போ இந்த டென்ட்னா அந்த கூடாரம்லாம் அமைச்சிருப்பாங்க தெரியுமா, அதுவே அப்படியே அந்த காற்றுல வந்து அப்படியே பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கான சென்டென்ஸ் தான் இது. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். நம்ம இந்த நல்லா அந்த காற்றுலலாம் பார்த்திங்கன்னா கொடை பிடிச்சிட்டு போகும்போது கொடையே அப்படியே தலைகீழே அப்படியே திருப்பிக்கும் தெரியுமா, அதேமாதிரி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் வாஸ் ஸோ விண்டி மை அம்பர்லா டேர்ன்ட் இன்சைட் அவுட். இட் வாஸ் ஸோ விண்டி மை அம்பர்லா டேர்ன்ட் இன்சைட் அவுட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா அந்த கொடையே அப்படியே தலைகீழே அப்படியே திருப்பிக்குது இல்லையா, அதுதான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வேறு ஏதாவது ஆப்டான vocabulary இருக்குமான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது அதுக்கு வேறு ஏதாவது vocabulary தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு vocabulary ஸ்லஷி அப்படின்னா என்னென்னா ஒரு மாதிரி சேரும் சகதியுமாக இருக்கிறது. எப்படி சொல்லலாம்னா ஆஃப்டர் 2 days the road will be slushy owing to this near cyclone. After 2 days the road will be slushy owing to this nivar cyclone. என்ன மீனிங் அப்படின்னா 2 நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் வந்து அப்படியே சேரும் சகதியுமாக இருக்கும் இந்த சைக்ளோனால் அப்படின்னு. பொதுவாகவே புயல் அடித்ததுக்கு அப்புறமா மழை வெள்ளம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய மரம்லாம் விழுந்திருக்கும், ஈபி ஒயர் எல்லாமே அறந்திருக்கும், ரோடெல்லாம் ரொம்ப அப்படியே சேரும் சகதியுமாக இருக்கும் தெரியுமா, அதுக்காக நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த ஸ்லஷி அப்படிங்கிறது. ஓவிங் டு அப்படின்னா என்னென்னா டியூ டு, இதன் காரணத்தினால் அப்படின்னு அர்த்தம். டியூ டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ஓவிங் டு. நீங்கள் தாராளமாக டியூ டு யூஸ் பண்ணியும் பேசலாம். நெக்ஸ்ட் vocabulary ஸ்டோம் அப்படின்னா என்ன, அதுவும் புயல் தான். மெனி ட்ரீஸ் வேர் ப்ளோன் டவுன் பை த ஸ்டார்ம். மெனி ட்ரீஸ் வேர் ப்ளோன் டவுன் பை த ஸ்டார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த புயல் காரணமாக வந்து நிறைய மரங்கள்லாம் வந்து ரோட்லேயே சாய்ந்து விழுந்துரும் இல்லையா, அதுக்கான சென்டென்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் vocabulary லேண்ட்ஃபால் அப்படின்னா இப்போ நீங்கள் நியூஸ்லலாம் இந்த வார்த்தை வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லேண்ட்ஃபால் அப்படின்னா என்னென்னா அந்த புயல் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற vocabulary தான் பார்த்திங்கன்னா லேண்ட்ஃபால் அப்படிங்கிறது. சைக்ளோன் லைக்லி டு மேக் லேண்ட்ஃபால் ஆன் வெனஸ்டே ஈவினிங். சைக்ளோன் லைக்லி டு மேக் லேண்ட்ஃபால் ஆன் வெனஸ்டே ஈவினிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து NDTVயில் இதை வந்து பார்த்தேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா வெனஸ்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து புயல் கரையை கடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட்ஸ்லைடு. லேண்ட்ஃபாலுக்கும் லேண்ட்ஸ்லைடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லேண்ட்ஃபால் அப்படிங்கிறது புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற vocabulary. லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது என்னன்னா நிலச்சரிவு அப்படின்னு அர்த்தம். த ஃப்ளட் காஸ்ட் எ லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃப்ளட் காஸ்ட் எ லேண்ட்ஸ்லைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வெள்ளத்தினால வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். நிறைய இடங்களில் நடக்கும் தெரியுமா, இப்போ நம்மள மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்கள விட பார்த்திங்கன்னா அந்த ஊட்டி கொடைக்கானல் அதே மாதிரி இந்த மலை பிரதேசங்களில் இருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நீலகிரி மாவட்டம்லாம் நிலச்சரிவு வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது. இந்த லாஸ்ட் ஒன் ஃபைனல் vocabulary blizzard அப்படின்னா என்னென்னா பனிப்புயல் அப்படின்னு அர்த்தம். இது வந்துட்டு இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் அதே மாதிரி சிக்கிம் அதே மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக இந்த வார்த்தைகள் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ரீசெண்டாக கூட நம்ம இந்தியாவில் சேர்ந்த ஒரு 2 CM வந்துட்டு அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நியூஸ் பார்த்தோம். வி காட் ஸ்டக் இன் எ blizzard அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் வந்து அந்த பனிப்புயலில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்ச இந்த vocabularies எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய vocabulary தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. As usual, share and subscribe our video. For getting further notifications, press bell button.